ஏன் இறைவனுக்கு படைக்கப்படும் உணவுகளில் வாழைப்பழமும் தேங்காயும் மட்டுமே எப்போதும் இருக்கிறது என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? பண்டைய காலத்தில் காடுகளில் முளைத்த பெரும்பாலான உணவுப் பயிர்கள் ஏதோ ஒரு உயிரினத்தால் உண்டு அதன் எச்சத்தில் விதை விழுந்து பின்னர் முளைத்தவையாக இருக்கின்றன. ஆனால் வாழைப்பழமும் தேங்காயும் யாருடைய உடலையும் கடந்து வராதவை. வாழை விதையிலிருந்தல்ல, வாழை கன்றிலிருந்து வாழையாய் பெருகுகிறது. தேங்காய் மனிதனோ விலங்கோ உண்டு எச்சத்தில் விழுந்து முளைப்பது இல்லை. தென்னங்கன்றிலிருந்து தேங்காய் மரம் மட்டுமே உருவாகிறது. இதனால் இந்த இரண்டு கனிகளும் யாருடைய உடலையும் கடந்து வராமல் 100% இயற்கை தூய்மையுடன் உருவாகின்றன. இறைவனுக்கு படைக்கும் உணவு முதல் நிலையில் சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று ஆழ்ந்த ஞானத்துடன் பண்டைய காலம் முதலே நம் முன்னோர்கள் வாழைப்பழமும் தேங்காயும் பூஜைகளில் வைத்திருந்தார்கள். இது ஒரு பழக்கமல்ல, இது ஒரு தத்துவம். இது நம் முன்னோர்களின் ஞானம். சுத்தம் இறைவனிடம் பேசும் முதல் மொழி. இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தால் லைக் பண்ணுங்க. ஒரே ஒரு ஷேர் யாரோ ஒருத்தருக்கு வாழ்க்கை பாடமாக மாறலாம். உங்க எண்ணங்களை கமெண்ட்ல எழுதுங்க. இதுபோல உள்ளத்தை தொடும் உண்மைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.